தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதரிகளே, மரணமில்லாத ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொண்டு அவர் திருவாயாகவே சொல்லுவார், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒரு தேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இது மற்றவர்கள் சொல்லவில்லை, அவராகவே சொல்கிறார். அவர் அடைந்த நிலையை அவரே சொல்கிறார். பெரும்பாலும் நம்ம குருநாதரை பற்றி குருநாதர் கூட இருக்கிறவங்க எழுதி வைத்தால் உண்டு, சொன்னால் உண்டு. ஆனால் பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலை முழுவதுமாக அவரே அரிப்பாவிலே எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய உண்மை. பெருமானார் அவர்கள் இந்த மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற விஷயங்களை 1596 வரிகள் மிக சுருக்கமாக நாம் பார்க்கணும்னு சொன்னால் அருட்பெருஞ்சோதி அகவல் தான். அகவல் முழுவதுமே தான் பெற்ற பெற்றை அற்புதமாக சுருக்கமாக இல்லை, அதை விரிவாகவே எழுதியிருக்கார். அதற்கு முன்பாக பார்ப்போமேனால் ஞானசரி 28 பாடல்கள், ஒவ்வொரு பாடலுமே மரணமில்லா பெருவாழ்வை தான் சொல்கிறது. அவர் எழுதி அருளியிருக்கின்ற அருட்பா முழுவதுமே மரணமில்லாத ஒரு நிலையை மிக விவரமாக தெளிவாக எழுதி அருளியிருந்தால் கூட, என்னதான் பெருமானுடைய 202வது ஆண்டு இது, நம்மளாம் 220 கொண்டாடுறோம் இல்லைங்களா? 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 200 முடிஞ்சு. இன்னமும் ஒருவர் கூட அவர் பெற்ற பேரை பெறவே இல்லை. இது என்னை போல் லேசாக பெற்றுக்கொள்ளலான்றாரு. ஆனால் எப்படி லேசாக பெறுவது? ஆக அருட்பாவில் 96 தத்துவங்களை விளக்கமாக கொடுத்துருக்காரு. நம்முடைய அன்பு பெரியவர் ஐயா அவர்கள் கேட்டார், சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வினா தெரிஞ்ச நாளில் பல்வேறு வழிபாடுகளில் இருந்தவனா. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு குலதெய்வம்னு எங்கள் பாட்டி சொன்னது ஐயனார், பாகூர் ஐயனார் கோயில். அதுக்கப்புறம் வாழைப்பட்டில் சொக்கநாதன் ஒரு கோயில் இருக்குது. வழியில் சாவடியில் ஐயனார் இருக்கார். இந்த ஐயனார் கோயிலில் தான் சின்ன வயசில் போயிட்டு இருந்தேன். அதன் பிறகு விநாயகர் வழிபாடு பண்ணேன். அதன் பிறகு விநாயகர் வழிபாடு முடிஞ்சது. திருமணம் பண்ணிக்கூடாது, ரொம்ப லேட் மேரேஜ், 29 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு நான் தடையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலை கூட்டு குடும்பத்தில் எல்லாம் வரும். அதுக்காக நாம் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது, பண்ணிக்கிட்டோம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே அந்த வழிபாட்டை பற்றி நம்ம வாரம் வாரம் பார்க்கலாம். நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக வரும்னு வள்ளலார் எழுதியிருக்காரு. அது உண்மை. ஏன்னா முன்னமே ஒரு பதிவு வந்திருக்கு விநாயகர் வழிபாடு பற்றி. எதை நம்ம கருத்தில் கருதி தொடர்ந்து, இதுதான் உபாசனான்னு பேர், உபாசன மார்க்கம். இந்த உபாசன மார்க்கத்தில் நடக்குமானா நடக்கும். ஆனால் முடிவான மரணமில்லாத ஒரு வாழ்க்கை அதனால் பெற முடியாது. உபாசன மார்க்கத்தில் உலகில் வேண்டிய வீடு வாசல் மனைவி மக்கள் சுற்றம் நட்பு உறவு பணம் காசு போக வர காரு எல்லாம் இருக்கும். ஆனால் நோய் வரும், மரணம் வரும். இந்த உபாசனா மார்க்கத்தில் இருக்கின்ற போது அதுதான் எல்லோரும் பெற்றார்கள், பெற முடியும். சரி, வள்ளலார் சொன்ன உபாசனா மார்க்கம் எது? இது உபமார்க்கமே கிடையாது, இது உண்மை மார்க்கம். அது உபாய மார்க்கம், இது உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கம் அப்படின்னு சொன்னால் வெறுமனே வள்ளலார் சொல்லுவது வெறும் ஞானம் மட்டுமே. இந்த உடலை பற்றிய
இந்த உடலுக்குள் இருந்து என்னையும் உங்களையும் நடத்துகின்ற ஆன்மாவை பற்றிய, ஆன்மாவுக்கு முன்பாக உள்ள உயிரை பற்றிய, மனதை, புத்தியை, சித்தத்தை, அகங்காரத்தை, இப்படியெல்லாம், அதாவது பொருளற்ற உணர்வுபூர்வமான விஷயங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதி அவற்றையெல்லாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அருள் ஒளியை பெற முடியும். அந்த அருள் ஒளி இந்த அண்ட பகிரண்டம் முழுவதும் ஒளிதாராக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பேர் இயக்கம் நம்மை தாக்கத்துக்கு உள்ளாக்குமா? நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை நாம் அறிகின்ற பொழுது அந்த ஒளியினாலே இந்த உடல் மாற்றமடையும். மாற்றமடைந்தாலும் மரணம் உண்டு. ஆனால் அந்த ஒளியினாலே நம்ம அக அனுபவம் பெற்று இந்த உடலை சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக மாற்றுவதற்கு வழி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். சுத்த தேகம் பெற்ற பிறகு, பிரணவ தேகம் பெற்ற பிறகு வெளியிலே இருந்து அந்த அருள் ஒளி உள்ளே இருக்கின்ற இந்த அருள் ஒளியோடு கலப்பது தான் புறக்கலப்பு என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். அகக்கலப்பு என்பது எனக்கு உள்ளாக இருக்கின்ற அந்த ஒளியை கட்ட விரல் முதல் உச்சந்தலை வரைக்கும் உடலின் எலும்பு, திசு, ரத்தம் எல்லாவற்றிலும் அது பரவணும். பரவி தான் இருக்குது. ஆனால் நம்முடைய செயலில் அது இல்லை. ஏன் நம்முடைய செயலில் அது இல்லை? நம்முடைய செயலில் நடப்பது 2 சுவாச காற்று தான். நாம் வேணால் மூச்சை இழுத்து நிறுத்தலாம், நாம் வேணால் விட்டுடலாம். ஆனால் இன்னொரு காற்று உள்ளேயே சென்று கொண்டிருக்கிறது. அது உங்கள் வசமும் இல்லை, என் வசமும் இல்லை. அது இயற்கையின் கையில் உள்ளது. அப்படி தான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மையை தெரியணும். இயற்கை உண்மையை தெரிந்தால் இயற்கை விளக்கம் பெற முடியும். இயற்கை விளக்கம் பெறுகின்ற பொழுது அதை இயற்கை இன்பத்தை அடைய முடியும். ஆக முதலில் உங்களுக்குள்ளே ஒளி உள்ளது என்பதை கருதுவது முதல் படி. உங்களுக்குள்ளே அதை பார்க்க ஆரம்பித்தால் எதிரிட்ட எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்த அருள் ஒளி விளங்குவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாம் வரைக்குமே தான் எல்லா மற்றவர்களும் தான், பெற்றது தான், மற்றது தான் அப்படின்னு வாழறாங்க உலகத்தில். பெற்றதை மாதிரியே மற்றதையும் பார்க்குற ஒரு உணர்வு வரணும். அது எப்படி வரும்? எப்போ வரும்? எனக்குள்ளே இருப்பது தான் அங்கேயும் உள்ளதுன்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வது நம்முடைய வேலை. அது லேசில் வராது. ஏன்னா இந்த அகங்காரம் என்பது நம்மோடு சேர்ந்தே வருகிறதுன்னு வள்ளலார் இருக்கார். அகங்காரம் என்பது ஆணவம், அது நம்மோடவே இருக்குது. இந்த அகங்காரம் தான் நம்மை அழித்து கொண்டிருக்கின்ற முதல் கருவி. அது அகக்கருவி. அந்த அகங்காரத்தை நீக்க வேண்டும். எதனால் நீக்கலாம்? வள்ளலார் அதுக்கும் உபாயம் சொல்லியிருக்கார். பரிசன வேதியால் செம்பை ஏமமாக்குவது போல, செம்பு களிம்பு போக அரைவை போட்டு சுட்டு எரித்து தங்கம் செய்வது போல இந்த உடலை பரிசித்தல் வேண்டும்ன்றார். எது பரிசிக்கணும்? உள்ளே இருக்க அந்த ஆன்ம பிரகாச அந்த ஒளி உடல் முழுவதும் எப்படி பரவும்? சதா எண்ணுகின்ற போது பரவும். யார் எதுவாக எண்ணுகிறார்களோ அதுவாக வருவதுதான் இயற்கையினுடைய உண்மை. நீங்கள் காளி உபாசகராக இருங்க, காளி பிரதட்சமாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும். காளியுடன் நீங்கள் பேசலாம், உங்களோடு காளி பேசும். ஆனால் காளியின் தன்மை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ பழையவர்கள், அது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா இங்கே ஒரு சகோதரர் வந்து தங்கியிருந்தார். இந்த காளி உபாசனை பண்ணணுன்னாரு. அதுக்கு வேண்டிய மந்திரங்கள், அதுக்கு வேண்டிய தந்திரம், அதுக்கு வேண்டிய யந்திரம் எல்லாமும் அவருக்கு கேட்டார். சரி, அவருடைய நோக்கம் அது பண்ணிகிட்டு இருந்தார். இங்கேயே குடியில் ஒன்று கேட்டார், அதையும் அமைச்சு கொடுத்தோம். ஆனால் முறையாக அவர் பண்ணியிருக்கணும், பண்ணலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, எதையுமே செய்தால் அதுக்குன்னு சில காலங்கள். செடி வாங்கி நட்டுட்டிங்கன்னா மறுநாளே பூத்துறாது. செடி என்ன பண்ணணும்? கவனமாக பார்க்கணும்ல, அப்போ தான் அதில் ஒரு மலர் வரும். எல்லாமே அப்படி தான். எந்த ஒரு செயலும் உடனே நடந்து விடாது. அதற்கு நேரம், காலம் எல்லாம் வேணும். இந்த காலம் என்பது எதில் அடங்கியிருக்குன்னா பிரபஞ்ச ஆற்றல். அதன் கையில் இருக்காது அத்தனையும்.
அதனால் யார் எதுவாக வழிபடுறாங்களோ அதுவாக அந்த இயற்கை உண்மை கடவுள் வருவார். ஆக அருட்பெருஞ்சோதி தான். அப்படி இருக்கின்ற போது வள்ளல் பெருமான் இந்த உடலை நாம் மாற்றம் இவ்வளவு அவ்வளோன்னு சொல்ல முடியாது சொல்லுவாங்க. அந்த காலத்து தங்கம் வந்து 10.5 மாற்று தங்கம்னு. இப்போ 23 கேரட்டு, 22 கேரட்டு, 21 கேரட்டுலாம் சொல்லிட்டு இருக்கு ஐயா. சுத்தமான தங்கம், அப்பழுக்கில்லாத வெட்டி எடுக்கின்ற அந்த தங்கத்தை உருக்கி நம்ம பிஸ்கட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நகை செய்ய முடியாது. நல்ல சூரியன் மாதிரி பளபளன்னு மஞ்சள் நிறத்தில் மின்னும், நல்ல டால் அடிக்கும், ஒளிப்பட்டால் ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். அந்த தங்கத்தை ஸ்வர்ணம்னு சொல்லுவாங்க. ஸ்வர்ணம்னு அப்பழுக்கு இல்லாத, அது கூட கலப்பே இல்லாதது. இந்த ஸ்வர்ணம் தான் மிக உயர்ந்தது. அதை கனகம்னு ஒரு தமிழில் சொல்லுவாங்க. கனகம், கனக சபை, கனகம்மாள், சொர்ணாம்பாள், சொர்ணேஸ்வரன், சொர்ணபுரி, நிறைய சொல்லியிருக்காங்க. ஆக நமக்குள்ள சொர்ணபுரி மேலே இருக்குது. எல்லா இடமும் நமக்கு உள்ளதான். இதை வள்ளலார் எங்குலம் எம்மினம் என்ற 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதின்னு. அதன் பிறகு இந்த உடலை கடப்பதற்குரிய வழிமுறைகளை அட்டகம் படிப்போம். அட்டகம் படிக்கின்ற போது அதில் வரும் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து. தத்துவம் என்னங்க? கால் ஒரு தத்துவம், கை ஒரு தத்துவம், கண் ஒரு தத்துவம், மூக்கு ஒரு தத்துவம், வாய் ஒரு தத்துவம். இந்த உடல் உள்ளே இருக்கிற உறுப்புகளும் தத்துவம் தான். ஒவ்வொரு தத்துவத்தையும் நாம் உணர வேண்டும். அவன் உணர்ந்தமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்முடைய நினைவு உணர்வு அத்தனையும் வெளியிலே தான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்முடைய முயற்சியும் நம்முடைய பயிற்சியும் எங்கே இருக்குன்னா, காலையில் எழுந்ததுலேருந்து இரவு உறங்கும் வரை வெளியில் தான் இருக்கும். யாருமே நம்ம உள்ளே போகிறதில்லை. நமக்கு உள்ளே என்ன இருக்கும், நான் யாராக இருக்கேன், இதை தான் இந்த ஞானிகள் தன்னை அறிதல் சொன்னாங்க. அவர்கள் தன்னை அறிந்து கொள்கின்ற போது தான் தலைவனை அறிய முடியும்னு வள்ளலார் எழுதிட்டார். அப்போ தன்னை அறிவதற்கு ஒன்றும் இல்லை. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் எந்த விதமான உபப்பொருள்களும் தேவையே இல்லை. தேவையான ஒரே பொருள் இந்த உடம்பு தான். இந்த உடம்பில் இருக்கிற இந்த அவயங்கள் இதெல்லாம் நமக்கு சொந்தமானது. நீங்கள் 1000 எதை சொந்தமாக வைத்திருந்தாலும் இந்த உடல் தான் நம்முடைய சொந்தம். ஆனால் சொந்தமாக தானே இல்லை. இந்த உடம்பையும் விட்டுடுறோம். உடலுக்கு உயிர் சொந்தமாக, உயிருக்கு உடல் சொந்தமான சொந்தம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. உடலை விட்டு உயிர் போயிடும். உயிரை விட்டு உடம்பு போகிறதில்ல, உடம்பை விட்டுட்டு உயிர் தான் போகுது. இப்போ உயிரை பிடிச்சி வைக்கணும்னா இந்த உடம்பு வேணும். அதனால தான் அவர் சொன்னார், உடம்பார் அழின்னு உயிரார் அழிவர்னார். அப்போ மடம்புகு பேய் மனத்தாலே அலைகின்றீர் உலகின்னு வள்ளலார் எழுதார். உடம்பு ஒரு வகை அறியீர், உயிர் வகை அறியீர் வள்ளலார் எழுதார். இப்போ இந்த உடலை தெரிந்து கொள்கிற மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். இரவா நிலை என்பது இந்த உடலை வைத்து தான் அடைய முடியும். உடலற்ற தன்மையை பெற முடியாது அப்படின்னு சொன்னால் உடலை பற்றி தெரிந்தால் தான் போகலாம். ஆக இந்த உடல் எதனால் ஆனது? 96 தத்துவங்கள்னு எழுதுகிறார். அருட்பாவில் 6ஆம் திருமுறையில் உள்ளே பார்த்தீங்கன்னா மெய்வாய் கண் செய் மூக்கு 5 எழுதிட்டே போவார். இதெல்லாம் 5 5 10 அப்புறம் 36 96 கொண்டு போய் முடிக்கிறார். இந்த உடல் எப்படி எங்கேருந்து வந்தது, எவ்வாறு இருக்குது, சத்திய பெருவிண்ணமோ சத்திய சிறுவிண்ணமோ ரெண்டும் படித்தால் புரியும். ஆக இந்த உடல் பகுதியில் இந்த 2 காற்று, வலது பக்க சுவாசம் இடது பக்க சுவாசம் ரெண்டும் ரொம்ப முக்கியம். இதல்லாது நடுவில் இருக்கிற காற்று தான் எல்லா வேலையும் பண்ணுது. அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் மூளை இயங்குவது நடுவில் இருக்கிற காற்றுனால்தான். இந்த வலது பக்க மூளைக்கு இடது பக்க சுவாச காற்றும், இடது பக்க மூளைக்கு வலது பக்க சுவாச காற்றும் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கும். ஆனால் இந்த மூளையே 3ஆக பிரிக்கலாம். முன்மூளை, பின்மூளை, நடுமூளை. பின்னாடி இருக்க மூளையும் முன்னாடி இருக்க மூளையும் இந்த 2 சுவாச காற்றில் இயக்க முடியும், இயங்கிட்டு இருக்கு. நடுவில் இருக்கிற மூளை எவ்வாறு இயங்குகிறது, யார் இயக்குவது, இன்னும் விஞ்ஞானிகளுக்கு புரியாத ஒரு புதிர்.
நான் பெரிய மருத்துவர்களை கேள்வி கேட்டிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் மதுரையில் இருக்காங்க, திண்டுக்கல்லில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, எம்எஸ்ஸு, எம்டி, எஃப்ஆர்சிஎஸ்ஸு எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா உங்கள் வள்ளலார் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவீங்க இல்லையா, எம்டி, ஸ்பேஸ், வெற்றிடம், வெளி, பெருவெளி, இதையெல்லாம் தான் நாங்கள் எப்போவும் சொல்லிகிட்ருக்குறோம். அந்த உச்சி பகுதிக்கு உள்ளே இருக்கிற நடுமூல பகுதிக்கு நெற்றிக்கு நேராக இருக்கிற அந்த பகுதி வெற்றிடம்னு பேர், ஸ்பேஸுன்னு பேர். இதை ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் புலப்படவில்லை. இதுதாங்க விஞ்ஞானம். ஞானிகளாகிய பெருமானை போன்றவர்கள் உள்ள அந்த நடுமூலையை திறக்கிறது தான் பெரிய வேலையே. உடம்புனுடைய எல்லா பகுதியும் திறக்க நமக்கு தெரியுதான்னா அதுவும் தெரியல. டாய்லெட் போகணுன்ற ஒரு எண்ணம் மேலே வந்தால் தான் போய் உட்கார்றாரு. நேற்று நல்லா வந்தது மலம், இன்றைக்கி உட்கார்றாரு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் முக்கிறாரு, உணர்றாரு, டாய்லெட் வரல. என்னாச்சு? இதையே சரி பண்ணாத நான் ஞானத்தை எவ்வாறு அடைய முடியும்? எவ்வாறு அடைய முடியும்? ஒரு சின்ன விஷயம் இது. வெளியே போகிற விஷயம் பெரிய விஷயமா? ஐயா அதுதான் பெரிய விஷயம். உள்ளே சாப்பிட்ற விஷயம் பெரிய விஷயம். சாப்பிட்றதும் வெளியே போகிறதும், உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் பெரிய விஷயம். மதுரையில் தம்பி கூட போயிருந்தேன் ஞானத்து கூட. ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, வெளியில் கதவு இருந்தது, கண்ணாடி கதவு. அதை பார்த்ததும் புஷ் புல்லுன்னு எழுதியிருந்தான். தமிழ் எழுதியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்து கேட்டேன் தம்பியை. தள்ளு, இழு. ஒரு பக்கம் இழுன்னு எழுதியிருக்கா, ஒரு பக்கம் தள்ளுன்னு எழுதியிருக்கான். ஏன் அப்படியே நின்று இருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை இந்த உலக இயக்கம், உன்னுடைய இயக்கம், என்னுடைய இயக்கம், உலகத்து உயிர்கள் இயக்கம் எல்லாமும் இழு தள்ளு இதில் தான் நடக்குது. அதனால கொஞ்சம் நின்றுட்டேன் நான். உள்ளே சுவாசத்தை இழுக்கிறது யாருன்னு தெரியல, உள்ளே இருந்து சுவாசத்தை தள்ளுவரும் யாருன்னு தெரியல. ஆனால் நம்ம கண்ட்ரோல் நினச்சிட்டு நம்ம இழுத்து பிடிச்சி நிறுத்தினா நிற்க மாட்டேங்குது. சரி வெளியே தான் விட்டுடுவோன்னு உட்காந்துருக்கலாம், பிடிச்சிட்டு முடியல. அப்போ இழுத்து பிடிக்கவும் தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டும் உட்காந்துருக்க முடியல. நேற்று யூகேலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார் குடும்பத்தோடு. அதனால் வள்ளலாரை பற்றி நிறைய தெரிஞ்சிட்ருக்காங்க. இந்த இந்த சொற்பொழிலாம் கேட்டிருக்காரு. நேற்றே தான் வந்தார் முதலாக பார்க்குறது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கார், நிறைய பேசணும். அவர் இந்த அனுபவத்தெல்லாம் அற்புதமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அவ்வளோ ஆர்வம் இருக்குது. இந்த இழு தள்ளு தான் மிக முக்கியமானது. நாம் இழுக்கவும் இல்லை, நாம் தள்ளவும் இல்லை. அதனால் நம் நாட்டு சித்தர்கள், ஞானிகள், வள்ளல் பெருமாள் போன்றவர்கள் இந்த சுவாசத்தை மிக அற்புதமாக கவனிக்க ஆரம்பித்தார். இதுதான் புத்திஸ்ட்டுங்க. அதுக்கு தான் உங்களையும் சொன்னேன், யார் வேணாலும் எங்கே வேணாலும் போங்க, இஸ்லாத்துக்கு போங்க, குர்ஆன் படிங்க, கிறிஸ்தவத்துக்கு போங்க, பைபிள் படிங்க, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும். வைஷ்ணவம் தெரியணும், சைவம் தெரியணும், தானபத்தியம் தெரியணும், எல்லா வழிபாடும் எல்லா முறையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தான் நான் தெரிஞ்சுக்குவேன், இதிலே தான் நான் அழிந்து கிடப்பேன் அப்படின்னு அறிவு விளங்காது. அறிவு விளங்கணுன்னா உலகத்தில் இருக்க அத்தனையும் நமக்கு தெரிஞ்சாகணும். ஆனால் காலம் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு இடத்துல இருந்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த இடம் எந்த இடம்னு வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டார். அதை திருவள்ளுவர் திருக்குறளை தெளிவாக சொல்லிட்டார். ஞாலம் கருதினும் கைகூடும். என்னது ஞாலம்? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். இது காலம் இருக்குது, உள்ளே போய் வெளியே வர மூச்சு காத்து தான் காலமே. இடம் இதுதான். காலம் கருதி, இந்த மூச்சு காற்றை கருதி உள்ளே கவனமாக போகும்போதும் வரும்போதும் கவனிக்கணும். இது விபாசனா அப்படின்னு சென்னையில், திருவண்ணாமலையில், மலேசியாவில், சிங்கப்பூரில், லண்டனில் எல்லா இடத்துலையும் கிளாஸ் வகுப்பு நடக்குது. நீங்கள் யாராவது 10 நாள் இருங்க, உங்களுக்கு அப்போ தான் மூச்சு காற்றுன்னு என்ன புரியும்.
இங்கே வந்து உட்காந்து காத்துட்டு இருந்தீங்கன்னா மூச்சை பார்த்தீங்கன்னா பூனை சத்தம் வரும், இந்த பக்கம் நாய் குலைக்கும். அப்புறம் உங்களை தேடி இங்கே 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 யாராவது இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க. வீட்டில் உட்காந்திங்கன்னா இதை விட பிரச்சனை உங்களுக்கு அதிகம். அங்கே போனீங்கன்னா விவாசனா 10 நாள் உங்களை யாருமே பார்க்க முடியாது, நீங்கள் மட்டுமே இருப்பீங்க. உங்களோட பேச ஒரு ஆள் இருக்காது. இருந்தீங்கன்னா இந்த மூச்சு காற்று கவனிக்கணும். கவனமாக மூச்சை பார்க்குறதுனால என்ன பலன், என்ன லாபம்? அப்போ தான் நம்ம உயிரையே நெருங்குறோம். உடலாயும் நெருங்கவே இல்லை, உடலை உடல் நெருங்கும். ஒரு ஞானி சித்தர் எழுதுகிறார், உடம்பும் சேர்ந்து என்ன பண்ணுது, இன்னொரு உடம்பு உருவாக்குது, அவ்வளோதான். உடம்பை பற்றி அறிவு இல்லைன்னு எழுதுகிறார். உடம்பும் சேர்ந்து ஒரு உடம்பை தான் உருவாக்கும். ஆனால் உடம்பை பற்றி தெரியுமா அதுக்குன்னா தெரியல. அந்த உடம்பும் சேரும்போது தான் இந்த உயிரணுவமே வரும். அந்த உயிரணுபத்தை பெறுவதற்கு வள்ளலார் ஒரு டெக்னிக், ஒரு தந்திரம் சொல்லியிருக்கார். அருட்பாவில் 6ஆம் திருமுறையில் உள்ளே போங்க, படிங்க. அது ரொம்ப எளிய முறை, வள்ளலார் எழுதியிருக்கார். ஆக இந்த 96 தத்துவங்களை உள் உணர்ந்து போகணும். முதல் தத்துவத்தை கீழே ஆசன வாயிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால்தான் வள்ளலார் இந்திரிய ஒழுக்கத்தில் கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு எல்லாவற்றுக்கும் ஒழுக்கம் சொல்லிட்டு அதன் பிறகு மலஜல உபாதிகள்னு அங்கே போகிறார். அதுக்கு மூலாங்க பிரணவ தியானம்னு போன வாரம் பார்த்தோம். இந்த மூலாங்க பிரணவ தியானம் எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. இது வள்ளலாருடைய வழி. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதுக்கு மேலானது ஜீவகாரண ஒழுக்கம். ஆனால் சிவானந்தர் பார்த்தாரு, மௌனே இந்த மூச்சு காற்று தான் எல்லாமே. கர்மயோகமும் அதுதான், ராஜயோகமும் அதுதான், லயயோகமும் அதுதான், மந்திர யோகமும் அதுதான், தந்திர யோகமும் அதுதான், என்ன ஹடயோகமும் அதுதான். எல்லா யோகமும் இந்த உலகத்தில் சொன்ன அத்தனை யோகமும் அந்த மூச்சு காற்று தான்டா மௌனே, காற்றை கவனின்ட்டார். யார்? சிவானந்தர். வேறு ஒன்றும் விஷயமே இல்லைன்னு முடிச்சுட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்ல வராரு, இந்த காற்றை கவனிக்கின்ற போது ஆரம்ப காலத்தில் கீழே இருந்து மேலே வரைக்கும் சொன்னார். அதன் பிறகு உள்ள ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட முதல் உச்சி வரைன்னு எழுதுகிறார். கண்ட முதல் உச்சி வரை தான் நான் பெரும் அனுபவங்கள்னு எழுதிட்டார். அப்போ கண்டன்றது கழுத்து பகுதி. அப்போ இங்கே என்ன இருக்கும், இது மிக முக்கியமான மையம். என்ன எழுதாங்க, தைராய்டு. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கான் தைராய்டு, பார தைராய்டு அப்படின்னு. நாம் நம்முடைய யோக புத்தகத்தில் என்ன சொன்னாங்க, விசுத்தி அப்படின்னு அந்த மையத்துக்கு வரும். என்ன மையம்? விசுத்தி. இது ஒரு பாடம். என்ன தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் படிக்கிறவர் படித்தா தான் அதில் தேர முடியும். பாடம் நடத்துகிற வாத்தியார் நடத்திக்கினே போயிடுவார். பாஸ் பண்ணுறதுக்கு யார் பண்ணுவாங்க? அதில் இப்போ நாட்டம் இருக்கணும், அவங்க தான் அதில் போக முடியும். பாடம் கேட்டுருக்கலாம், புத்தகம் வச்சுருக்கலாம், பத்திரமா இருக்கலாம். ஆனால் அடைய வேண்டியதை அடைய முடியுமானா அடைய முடியாது. அதை தான் சொன்னாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஆகுமோன்னாங்க. ஏட்டு சுரக்காய், சுரக்காய் டிராயிங் வரைஞ்சிச்சு பேப்பரில், அது கொண்டு போய் சுரக்காய் வாங்கிடுவான்னா அந்த பழத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு இந்தாம்மா சுரக்காய் இது அப்படின்னா சமைச்சிங்களா? சுரக்காய் மாதிரி விதை இருக்குது, வாங்கிட்டு வந்து நட்டு கொடி ஏற்றி பக்குவமாக பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி, பூச்சி விரட்டி ஏதோ பண்ணி அந்த பூ காயாகி அந்த காயை பறித்து அப்புறம் சமைக்கணும். ஒரு சுரக்காய்க்கே இவ்வளோ வேலையா? நாம் தின்னுகின்ற சுரக்காய்க்கே இவ்வளோ நெறிமுறை. அப்போ ஒரு ஞான அனுபவம் பெறணுன்னா, இங்கே வா தம்பி, இந்தா வாங்கிக்கோ, எடுத்து போய் செய் சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த ஞானிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஊரையே சன்மார்க்கமாக மாற்றிருப்பார். ராகவ சுந்தர் எவ்வளோ பண்ணியிருப்பார், எல்லாரும் ஞானி ஆக்கியிருக்கலாம். போகர் பயணியில் இருக்கார், கூட்டு எல்லோருமே போகரை ஆக்கியிருக்கோம். நீங்கள் ஒரு முயற்சி நாம் எடுக்காமல் அதை அடைய முடியாது. அவரவர்கள் தனித்தனி தக்க முயற்சி அவரவர்கள் தனித்தனியாக எடுத்தல் வேண்டும். உங்கள் முயற்சி உங்களுக்கு தான் பலன் அளிக்கும். அதான் நான் சொன்னேங்க, முயற்சி திருவினையாக்கும். முயற்சி முயன்றாலொழிய அதை அடைய முடியாது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அடையிறதுக்கே எவ்வளோ முயற்சி இல்லை? ஒரு 2 கிராம் ஒரு தோடு வாங்கணும், சும்மா ஒரு பவுனில் ஒரு குருமாக்கு போடணும், இதுக்கே எவ்வளோ உழைப்பு.
இந்த உடம்பையே தங்கமாக்கணுன்றாரு. இது எவ்வளோ பெரிய உழைப்பு. ஆனால் ஆசை இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. இல்லை இல்லை உங்களுக்கு தங்கமே அணையாறக்கூடிய தங்கம்னாரு வள்ளலார். இந்த சங்கத்தில் உள்ளவர் அத்தனை பேரும் அதை அடையணுன்னாரு. ஆக இந்த உடல் தத்துவத்தில் இந்த சுவாசத்தை பிடிக்கணும். அது எங்கேருந்து பிடிக்கணும்னு பழைய ஏற்பாடு, பழைய ஞானம், பூர்வ ஞானம்னு வள்ளலார் சொல்லுவார். அதுதான் சிதம்பரம். சிதம்பரம் கோயில் முன்னமே சொல்லியிருக்காரு, இந்த உடம்பு தான் சிதம்பரமே. சிதம்பரனுடைய மதிலிருந்து உள்ளே இருக்கிற பிரகாரத்திலேருந்து பதிச்சிருக்க 21,600 ஸ்க்ரூ, 72,000 ஓடு, 9 மையம் கலசம், அந்த ஆழி கிணறு, அந்த மெய்வாய் கண் செய்மூக்கு பஞ்சாட்சர படி, எல்லாத்தையும் உருவ மேனி, அருவுருவ மேனி, அருவ மேனி, இது அத்தனையும் காண்பிக்கப்பட்ட இடம் சிதம்பரம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அங்கேருந்து போய் அப்பா நடராஜ பெருமானே எனக்கு எல்லாம் கொடு, இன்னத்தை கொடுப்பார் உனக்கு? ஒரே ஒரு வெண்டைக்காய் கூட கொடுக்க மாட்டார். நமக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை கட்டி காமிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து இப்படி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எப்படி கூகுளில் மேப்பு போடுறீங்க, மேப் வருது, புதுவைக்கு போகணும் கேட்குறீங்க, புதுவைக்கு பலவேறு வழி இருக்குது. ஒரு வழியை தாண்டினது என்ன செய்யும், அந்த கூகுளே என்ன பண்ணுது, தப்பு பண்ணுது. அடுத்த வழி எங்கே இருக்குது அதை காட்டும். அந்த வழி விட்டுட்டு நீங்கள் 1 கிலோமீட்டர் போயிடுங்க, அடுத்த வழி எதுவோ புதுவைக்கு அதை காட்டும். ஆக மேப்பு மாதிரி தான் புத்தகங்கள் பூரா ஒரு மேப்பு தான். போய் சேர வேண்டிய இடத்துக்கு வேண்டிய புத்தகம் அத்தனையும் அதை வைத்து கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஆக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைங்க நான் பொறுமையாக போய்க்கிறேன், சந்தோஷம், அங்கங்கே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அங்கங்கே, அதாவது இங்கேருந்து புதுவைக்கு போகிற வரைக்கும் எத்தனையோ வேடிக்கை இருக்குல்ல, எத்தனையோ விதமான கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் போய் வந்தால் 2 நாள் கூட பத்தாது. 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகிடலாம். ஒரே கடையில் கூட 1 வருஷம் உட்காந்துக்கலாம். ஆக போக முடியாது இல்லைங்களா? அதில் விருப்பம் உள்ளவங்க போக முடியும். இதை மாதிரி இந்த நிலையை சொல்லுகின்ற போது இந்த நடுநாடியை பற்றி சொல்லுவார். வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டார். இந்த 2 சுவாசத்தை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. மெய்யருள் வியப்புன்னு ஒரு பகுதி இருக்கையா, மெய்யருள் வியப்பு, அந்த பாடல் முழுவதும் பாருங்கள். அவர் பெற்ற பேர், அவர் பெற்ற புண்ணியம், அவர் பெற்ற செயல். இந்த யோகம் என்பது எவ்வளோ நேரத்தில் எனக்கு கிடைத்தது, நான் எங்கெல்லாம் போய் வந்தேன், எவ்வாறு போய் வந்தேன், தெளிவாக எழுதுகிறார். கொடியேற்று விழா, கொடியை கட்டிட்டு சித்தத்தி துதி அப்படின்னு பாடியிருக்கார். அது முழுவதுமே இந்த உடல் வந்த விதம், இந்த உடலிலே அந்த அருள் ஆளுகின்ற விதம், அதனுடைய திறன், அதையெல்லாம் இந்த கொடிப்பாட்டில் எழுதியிருக்கார். கொடிப்பாட்டு நாம் என்ன செய்யலாம், தைப்பூசணிக்கு சிவநேசன் கூட்டு கொடிப்பாட்டு பாடுப்பா, எல்லோரும் கூட இருந்து பாடிக்கிறோம், கொடியை கட்டிடுறோம், இறங்கிடுறோம். வருஷம் வருது, கொடியை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கு நமக்குள்ள கொடியை பார்க்குறது? அவர் பெற்ற அனுபவம் என்ன? அந்த நடுநாடிக்கு இவ்வளோ விஷயமா அப்படின்னா, இந்த மலம் ஜலமும் கிரமமாகன்னு தமிழில் வளராது அழகாக, கிரமமாக, ஒழுங்காக, சரியான நேரத்தில், சரியான முறையில், டாய்லெட்டு வெளியே போகணும், ஒன்று போகணும், இந்த 2 மேலே நமக்கு கவனம் இருக்கணும். இதுதான் பழைய ஞானம். இதை வள்ளலார் அழகாக சொல்லிட்டார். மூலாங்க பிரணவ தியானத்தினாலும் ஔஷதிகளாலும் தடை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா 2 நாள் நீங்கள் மலம் கழிக்கலைன்னா உங்கள் மூளை உங்கள்கிட்ட இருக்காது. அடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை கொண்டு போயிடுவாங்க மருத்துவமனைக்கு. என்ன ஆகிடும், மனநிலை பாதிக்கப்படும். மேலே இருக்கிற மனம் எங்கே இருக்குது, மூளை தான் மனமே. அங்கே காரியப்படுற அந்த காற்று இங்கே இருக்கிற காற்றுக்கும் சம்மந்தம் உண்டு. எப்படி பூமியில் வீசக்கூடிய காற்றுக்கும் மேலே ஆகாயத்தில் வரக்கூடிய அந்த காற்றுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கோ, அப்படி தான் இந்த அண்டத்துலேயும் இந்த பிண்டத்துலேயும். இங்கேருந்து தான் காற்று, உஷ்ட காற்று மேலே போகணும், குளிர்ந்த காற்று இங்கேருந்து மேலே போகணும். குளிர்ந்த காற்று மேலே போச்சுன்னா மேகங்களை என்ன பண்ணும், ஈர்த்து தண்ணியை கொட்ட வைக்கும். இங்கே வெப்ப காற்று வீசுனா எப்படி வரும்? ஆக இங்கே குடல் பகுதியில் சூடு அடைஞ்சிருந்து மேலே போச்சுன்னா சூடு ஏறிடும். உடனே என்ன ஆகிடும், மூளை கொதிக்கும்.
மூளை குளிர்ச்சி இல்லை, தூக்கம் வராது, மலம் கழியாது, ஒன்று கிடக்க ஒன்று பேசுவோம், உடனே பித்த இது பித்தம் அதிகமாகிறதுனால. பித்தம் என்பது அறிவு, பித்தம் என்பது அறிவை குறிக்கின்றது. வாதம் என்பது அல்ல, சிலேத்தம் என்பது அல்ல. சித்தாவிலே ஆயுர்வேதாவும் பித்தம் என்பது அறிவுன்னு எழுதியிருப்பாங்க. பித்த தேகம் எப்படி இருக்கும்? எல்லாம் ஒல்லியாக தான் இருக்கும். ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா அது சீக்கிரமாக அந்த அறிவை போய் அடைய முடியும். அது காற்று உள்ள தேகமாக இல்லை. பித்தம் அக்னி சூரியன், அதாவது அதிகமான நடுநாடிய குடிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த தேகத்துக்கு உண்டு. ஆயுர்வேதாவும் சித்தாவும் சொல்லும். ஆக நடுநாடி எங்கே இருக்குன்னா ஆசனம் வாங்கிட்டு தான் இருக்கு. வள்ளலார் பிண்டானுபவ லட்சணம் எழுதியிருக்காரு, அதை வாசிக்கணும். சும்மாங்காட்டியும் அரிப்பாவை வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வர. படிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரிப்பாவுக்குள்ளே போகணும். இன்றைக்கு ஒரு மாதிரி விளங்கும், நாளைக்கு ஒரு மாதிரி விளங்கும், நாளைய மறுநாள் ஒரு மாதிரி விளங்கும். இந்த விளக்கம் அதிலே தான் இருக்குது. படிச்சுட்டோன்னு எடுத்து வைக்கவே முடியாது. ஆக இந்த முதல் நாடி, முதல் மையம் கீழே தானே. அப்போ மலை வாசல் சுத்தமாக இருக்கணும். இப்போ இயற்கையில் என்ன சொல்லுவாங்க, எனிமா கொடுக்குறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. எனிமா கப்பெல்லாம் விற்குது, அதெல்லாம் உபயோகிக்கிறோம், தப்பு இல்லை. வாங்கி வச்சுக்கிட்டு மலம் சரியாக இருக்கணும். இருந்து போச்சுன்னா அறிவு கூர்மையாக இருக்கும், அறிவு அழகாக வேலை செய்யும். ஆக மலம் கட்டக்கூடிய உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது, கடினமான பதார்த்தங்கள் சேர்க்கக்கூடாது. நார் சத்துள்ள உணவுகள் எது எதுன்னு பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கணும். நார் சத்து உள்ளது அத்தனையும் ஃப்ரீயாக வரும் டாய்லெட். எண்ணெயே கூடாது. எல்லா மலச்சிக்கலுக்கு காரணம் எண்ணெய் தான். அப்போ இப்போ விற்கிற கடையில் இருக்கிற எண்ணெய்லாம் விஷம்தான். அதனால் எண்ணெய் இல்லாத ஒரு உணவு நல்ல உணவு. எண்ணெயில் வெந்த உணவெல்லாம் நல்ல உணவே இல்லை. அதனால் எண்ணெயில் வெந்ததை தயவு செய்து சாப்பிடாதீங்க, அது சரியான உணவே கிடையாது. ஆனால் சுவை பாருங்கள், இந்த எண்ணெயில் தான். எண்ணெயை குழம்பு நிறைய ஊற்றி கொதிக்க வச்சுட்டா அது குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் வேணாம். நம்முடைய ராபின்சன், அழகாக அண்ணன் ராபின்சன்னு ஆயுர்வேத சித்தா படித்தவர், ஆசிரமத்தில் வைத்தியெல்லாம் பார்த்தவர், என்னுடைய நண்பர். மேடையில் பேசும்போது சொல்லுவார், ஆயுளை குறைக்கும், நோ ஆயில் அப்படின்வார். ஆயிலெல்லாம் சாப்பிடாதீங்க, உங்கள் ஆயில் போயிடும் அப்படின்வார். ஆக எண்ணெய் இல்லாத உணவு சாப்பிடணும். ஆக இந்த முதல் மையம் அப்படின்னு சொல்லுகின்ற போது யோக சாஸ்திரத்தை உங்களுக்காக புத்தகத்தை தேடி வைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு எதையாவது வச்சுக்கிட்டு தான் நான் மெய்ப்பிக்கணும். நானே சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? ஏதாவது மெய்ப்பாடு வேணும் இல்லையா? முதல்ல ஒரு அறிவு சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அடுத்து எங்கேயாவது சொல்லியிருக்கணும், யாராவது சொல்லியிருக்கணும். இதுதான் மெய்நிலையை உணர்த்தும், வேறு வழி இல்லை. இது மூலாதார சக்கரம்னு வாங்க. சக்கரை எத்தனை இருக்குங்க உடம்புல? சைக்கிளில் எத்தனை சக்கரங்க ஐயா? சைக்கிளில் எத்தனை சக்கரம்? 4 சக்கரமா? சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் தெரியாதா? 3 சக்கரமா? 2 சக்கரம் தெரியாது. காருக்கு எத்தனை சக்கரம்? காருக்கு எத்தனை சக்கரம்? 4 சக்கரம். இல்லை லாரியெல்லாம் வருது இல்லை, 50 டன்னு 40 டன்னு ஏற்றின்னு போகிறான். அது எத்தனை சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா? லோடுக்கு சக்கரம் உண்டு. எவ்வளோ எடை ஏறுதோ அதுக்கு தகுந்த சக்கரம் போட்டுருக்கோம். நம்ம உடம்புக்கு எத்தனை சக்கரம் வச்சுருக்கான் தெரியுமா? எத்தனை சக்கரம்? 9 சக்கரம் ஐயா. நம்ம உடம்புல எத்தனை சக்கரம் இருக்கு? 9 சக்கரம் இருக்குது. 9 சக்கரமும் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியுமா? இந்த போர்டு எடுத்தாந்து வைங்க, படம் வரைங்க. ஒவ்வொரு சக்கரமும் எப்படி இயக்கலாம், இந்த சக்கரத்துக்கு ஒயரிங் கனெக்ஷன், மின்சார கரண்ட்டு எங்கே உற்பத்தி ஆக போகுது தெரியுங்களா? மின்சாரம் இங்கே உற்பத்தி ஆகுதுங்க, இங்கே உற்பத்தி ஆகுதுங்க. நம்ம உடம்புல கரண்ட் எங்கே உற்பத்தி ஆகுது? இங்கே உற்பத்தி ஆகுது, இங்கே உற்பத்தி ஆகுது. இங்கே கரண்ட்டு சரியாக இல்லைன்னா எல்லா வேலையும் நடக்காது. இப்போ அந்த கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு இங்கேயே ஒரு சர்வீஸ் டீச்சை பண்ணி இங்கே ஒரு சின்னதாக ஒரு கருவி வைக்கிறாங்க. இதுக்கு என்ன தெரியுங்களா? பேஸ் மேக்கர்.
அவன் பண்ண மேக்கர் அருமையாக வேலை செஞ்சிட்ருக்கு, அது நம்ம கெடுத்துடுறோம். நம்மால் நம்ம நல்லா இருக்கணும்னு செய்கிறார். ஆக மின்சாரம் இங்கேயும் உற்பத்தி ஆகுது, இங்கேயும் உற்பத்தி ஆகுது. இந்த 2 மின்சாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணணும். இந்த மூச்சு காற்று தான் மின்சாரத்துக்கு முக்கிய காரணமே. காற்று மட்டும் சரியாக இந்த உடம்புல இருந்தால் மின்சாரத்துக்கு குறைவே கிடையாது. இது இந்த பக்கம் ஆரல்வாய் மொழி போயிருக்கீங்களா? கன்னியாகுமரி போகும்போது ஆரல்வாய் மொழின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எல்லாம் பாருங்கள், சுற்றுங்க. சுற்ற வேண்டிய வயசில் சுற்றிட்டு உட்கார வேண்டிய வயசில் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் சுற்ற வேண்டிய வயசில் சுற்றலைன்னா எங்கே போய் உட்காருவீங்க? சுற்றுற வயசுன்னு ஒன்று இருக்குது, இல்லை பார்க்குற வயசுன்னு ஒன்று இருக்குது, கேட்குற வயசுன்னு ஒன்று இருக்குது, தின்ற வயசுன்னு ஒன்று இருக்குது. அந்தந்த வயசில் அதை செய்யணும். செய்யலைன்னு அவன் மனிதனே கிடையாது, இல்லை? ஆக மின் ஆலைகள், அதாவது விசிறி சுற்றிட்டு இருக்கும் பார்த்துக்கிங்களா? காற்றாலை. காற்றாலை கரும்பாலை கேள்விப்பட்டிருக்கிறோம், நெல் ஆலை இருக்குது, அரிசி மில் ஆலை இருக்குது, எல்லா ஆலையும் பண்ணிட்டோம், காற்றாலை பண்ணியாச்சு. இந்த காற்றாலையில் என்ன காற்றை எடுக்கிறாங்க? காற்று மூலமாக என்ன எடுக்கிறாங்க? மின்சாரம் எடுக்கிறாங்க. அப்போ நமக்கும் காற்றாலை இருக்குது, காற்று துருத்தி இருக்குது. நம்ம அந்த துருத்தியை சரியாக வேலை செய்ய விடுறதில்லை. இங்கே வயிற்று பகுதி தான் காற்று துருத்தியே. இந்த துருத்தி சரியாக இருக்கணும். சிலருக்கு சின்ன துருத்தியாக இருக்கும், சிலருக்கு மிகப்பெரிய துருத்தி இருக்கும். பெரிய துருத்தி இருந்தால் காற்று நிறைய வாங்கணும்னு அர்த்தம் இல்லை, காற்று குறையுதுன்னு அர்த்தம். துருத்தி பெருசாக பெருசாக உடம்பு வேண்டிய காற்று குறையுது. நடந்தால் என்ன பண்ணும்? மூச்சு அரைக்கும். அப்போ இந்த துருத்தியை பெருசாகக்கூடாது. ஏன் அது பெருசாகுது? 18 சித்தரில் ஒரு சித்தர் இந்த துருத்தியை பற்றி நிறைய எழுதிக்காரு, படிங்க. ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானே நமக்கு போதுன்ற மாதிரி போயிடும். புத்தகத்தை தேடணும், புத்தகத்தை படிக்கணும். ஒரு காலத்தில் எல்லா புத்தகமும் போய் பாருங்கள், நம்ம அலமாரியில் ஏகப்பட்ட புத்தகம். என்ன புத்தகம் கேட்குறீங்க? எல்லாம் இருக்குது. ஏன் என் பேரை வந்தான் பார்த்தான், எல்லாம் இது ஆயுர்வேதா படிக்க போகிற, இதெல்லாம் படிக்கணும். இவ்வளவுமா? இதெல்லாம் படிச்சுட்டிங்களா? எல்லாம் படித்தது. இவ்வளோ புத்தகமாக படிச்சிங்க? ஆமாண்டா, இதான் வேலையே. அந்த காலத்துலலாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறதுன்ற வேலை தான் எங்களுக்கெல்லாம் இருந்தது. இந்த புத்தக படிப்பே இல்லாமல் போச்சு இல்லை? இப்போ யார் வீட்லையும் எங்கே புத்தகம் வாங்குறீங்க? கதை புத்தகம் கூட வாங்குறது கிடையாது. பிள்ளைங்களை தென்னாலிராமன் கதை புத்தகம் கேளுங்க, சொல்லுமா? நெட்டை ஓப்பன் பண்ணி தென்னாலிராமன் கதையை அழகாக சொல்லுது. புத்தகம் படிக்கலை. எதில் படிக்கிறாங்க? எல்லாம் மொபைலில் படிக்கிறாங்க. ஆக நிறைய படிக்கணும், எல்லாவற்றையும் படிக்கணும். இதைத்தான் படிக்கணும், இதை படிக்கக்கூடாது அப்படின்லாம் சட்டம் கிடையாது. எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். படிப்பது மட்டும் இதுதான், இதை படிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் தடை சட்டம்லாம் இல்லை. படிக்கக்கூடாத நூலெல்லாம் கூட அரசாங்கம் மாறுகின்ற போது வெளியிட்டிருக்காங்க. ஒருத்தர் அழகாக எழுதினார், மதுரையில் பிறந்து வளர்ந்தவர். அந்த புத்தகம் வந்தது கொஞ்சம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்தது. கூலப்ப நாயக்கர்னு பேர். அவர் என்ன புத்தகம் எழுதினார்னு பார்த்துங்க நீங்கள். கூலப்ப நாயக்கர் அவர் அழகாக ஒரு புத்தகம் எழுதிட்டார். வாழ்வியல் தான், தத்துவம் தான். ஆக இந்த அகநானூறு, புறநானூறு, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், 15 கீழ்கணக்கு எல்லாம் படிக்கணும். தமிழ் இருக்குது, படித்தா தான் எல்லாம் விளங்கும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியல, அதெல்லாம் படிங்க. அடுத்து இந்த சக்கரம் சொன்னாங்களா, நமக்கு எத்தனை சக்கரம்? 9 சக்கரம். ஒரு சக்கரத்துலேயே பாடம் போயிட்டு உங்களுக்கு ஒரு வருஷம். 9 சக்கரம் படிக்கும்போது நான் சொல்லணும், நீங்கள் கேட்கணும், நீங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும். சக்கரம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அது பாட சும்மா இருக்குதா? சக்கரம் சுழி சும்மா இருக்குதா? சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னுவோம்ல. அவர் எங்கே அவருக்கு காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு போயின்னே இருப்பார், எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருப்பார். காலில் என்ன கட்டியிருக்கான்? சக்கரம் கட்டியிருக்கான். வீட்லேயே நிற்காது அது அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா? இது மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் இதுதாங்க மூலம்.
இதுக்கு ஆதாரம் அங்கங்கே அந்த சக்கரத்துக்கும் இந்த சக்கரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? இங்கே இருக்கிற மின்விசைக்கும் அங்கே இருக்கிற சுவிட்சுக்கும் பொத்தானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? அங்கே நிறுத்தினா இங்கே நின்றுடும். இங்கே இது பழுதாச்சுன்னா அது அங்கே வேலை செய்யாது. அப்போ இது நாம் பண்ணது. இது யார் பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க, எவ்வளோ கருத்தாக இதை பண்ணியிருப்பான்? எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை வருது. சரி, ஒன்று பண்ணால் அதோட கிடையாது. ஒரு படம் எடுக்கிற கருவி ஒன்று வாங்கியிருப்பார். ஏன்பா இப்போ இது அது பழசுன்னு ஓல்டு, இப்போ இது கோல்டுன்னுவார். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இதை கேட்டால் இது ஓல்டுன்னு, இப்போ இது கோல்டு. அப்போ இன்னும் என்னென்ன வரும்? ஒன்றை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு விடலை. வாகனங்கள் அப்படி, சட்டை துணி அப்படி. ஒரு சட்டை வந்திருக்கு, மேலே தண்ணி ஊற்றணுன்னு நனையவே இல்லை, எல்லாம் இப்போ அந்த சட்டை வாங்குறாங்க. ஏன்னா துவைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. துவைக்காத சட்டை, கரைப்படுறதே இல்லை, அப்புறம் ஏன் வாங்கக்கூடாது? ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஏன்னா விலாசம் வேணுங்களா? நெட்டில் பாருங்கள். ஆக இந்த உடல் தத்துவம், இந்த மூணாவது காற்று சுழுமுனை நாடி, அந்த சக்கரம் மூலாதார சக்கரம் எங்கே இருக்குன்னு எழுதுறார். இது குதஸ்தானத்திற்கு சமீபத்தில் உள்ளது. குதஸ்தானம் ஆசன வாய், அங்கே தான் முக்கியமான விஷயம். அதுதான் மூல நோயின்னுவாங்க. என்ன நோய்? ரத்தம் வந்ததுன்னா என்ன சொல்லுவான்? மூல நோயின்னுவாங்க. அது ஏன் மூல நோய் சொல்லணும்? அதுதான் மூலமே. இந்த உடம்புக்கு வந்ததே மூலம், அதுதான் ஆதாரம். மூல நாடி முகட்டழகு உச்சியுள். எப்படி? மூல நாடி முகட்டழகு உச்சியுள் 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள், காலன் வார்த்தை கடாவிலும் இல்லை. 2 இது 2. ஆக 4 வாசலுக்கு நடுவில் நாங்கள் நிற்கணும். இதை தான் அந்த காலத்தில் 4 வாசல் கட்டி வீடு கட்டி காமிச்சாங்க. இப்போ 4 வாசல் கட்டி நம்ம வீடு கட்ட முடியாது. ஒரு 10க்கு 10 இடம் நினைச்சாலே பெரிய விஷயம். ஆக 4 வாசல் மூல நாடி முகட்டு அழகு உச்சியுள் 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள். மேலை வாசல் வெளியுற கண்ட பெண். மேலே வாசல் வெளியுற கண்ட பெண், காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே. கனவுல கூட யமன் வருவான்னு பயப்படாது. கனவுல கூட யமன் வருவான்னு பயப்படாது. எவ்வளோ பெரிய விஷயம்! நீங்கள் யமன் வரான், யமனுக்கு நாம் பயப்படணுமா? 4 வாசல் நடுவில் நின்னால் நம்ம யமன் நம்மட வரமாட்டான். அப்போ நம்ம 4 வாசல் நடுவில் போய் நிற்கலாம் இல்லையா? நிற்க வழி தெரியும். வழிதுறை கற்று அறியீர், கற்று அறிந்த பெரியோரை அடுத்து அறியீர். யார்? வள்ளலார் எழுதுகிறார். ஆக இது குதஸ்தானத்தின் சமீபத்தில் இருக்கிறது. இதை வள்ளல் பெருமான் நீங்கள் பீஜத்திற்கும் ஆசனவாய்க்கும் இடையிலே ஒரு 4 விரல் கடை காலி இடம். பெண் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கிற வழிக்கு கீழே, மலம் கழுகிற இடத்துக்கு மேலே. அதை நான் உங்களுக்கு முன்னாடியே வகுப்பு எடுக்கும்போது பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை துவாரம் கூட இருக்குது? எத்தனை துவாரம் கூட? ஏங்க நமக்கு 9ன்னு சொன்னாங்க. அவங்களையும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு? எத்தனை வகுப்பு போச்சு? அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கூடுதலான 3 துவாரங்கள் உண்டு. ஆக நம்ம உடம்பு வேறு, அவங்க உடம்பு வேறு தான். உடம்பு ஒன்று கிடையாது. வள்ளலார் உள்ளே இருக்கிற ஆன்மா ஒன்று, உடம்பு வேறு. இந்த உடல் சுத்தத்தில் வள்ளலார் 4 பை உண்டு. அங்கே பீஜத்திற்கும் ஆசனவாய்க்கும் இடைப்பட்ட அந்த வெற்றிடத்தில் அங்கே பிண்ட அனுபவம் எழுதியிருக்கார் பாருங்கள். அங்கே ஒரு 4 ஒரு பை ஒன்று உண்டு. அந்த பையில் ஒரு நாடி முகந்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன இருக்குது? ஒரு நாடி முகந்து கொண்டிருக்கிறது. முகர்தல்னா என்ன? முகர்தல்னு சொன்ன என்ன? அதாவது
இது நல்ல சென்ட்டா அப்படின்னு பார்க்கணும். சென்ட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்ப்ரே ஓப்பன் பண்ணுறீங்க, மூக்குள்ளே ஊற்றுவீங்களா? வாசனை தெரியறதுக்கு. சுவை தெரியணுன்னா நாக்கில் ஊற்றுறீங்க. வாசனை தெரியணுன்னா மூக்குள்ளே ஊற்றுவீங்களா? ஊற்ற மாட்டீங்க. என்ன செய்வீங்க? எட்டையே வச்சுக்கிட்டு இழுத்து பார்ப்பீங்க. இதுதான் முகர்தல். முகர்தல்னால் டச்சிங்கே இருக்காது, டச்சே பண்ணாது. அது போய் அதை தொடவே தொடாது. தொடாமலே என்ன செய்யும்? அந்தரத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டங்கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. யார் எழுந்து? எங்கேயோ போகிறார் வளர. நம்ம இதெல்லாம் பார்த்து 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 பரவசப்படலாமே தவிர, இந்த கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு உருப்படியாக மௌனம் உள்ள தனியாக கிடக்குறியோ அன்றைக்கி தானே எப்போ அடைய முடியும். உலகத்தில் உட்காந்துருந்தா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆக இது குதஸ்தானத்தின் சமீபம் இருக்கின்றது. இந்த சக்கரத்தில் நாம் செய்யும் மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி, வாசி பயிற்சி முறையாக செய்து வந்தால் ரேசகம், பூரகம், கும்பகம் இதில் எல்லாருக்குமே தெரியும். வயது வந்த ஒரு ஆணுக்கும் வயது வந்த ஒரு பெண்ணுக்கும் இது ரேசகம் எங்கப்போ நடக்கும், கும்பகம் எப்போ நடக்கும், பூரகம் எப்போ நடக்கும் தெரியும். ஆனால் தெரியாது. இந்த கவனம் அதில் இல்லையே. அதாவது சொல்லுவாங்கள்ல, காஞ்ச மாடு கம்பில் உந்த கதைன்னு. ஏதோ நடக்குது, கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்குது, பிள்ளை பிறந்தது, வேலை பண்ணுது. ஆக அங்கே என்ன நடக்குது தெரியாது. இந்த குறை மிகப்பெரிய குறை. ஏமா ஒரு குறையும் இல்லாத வச்சுருக்காரா? ஏம்பா தம்பி, பாப்பா கல்யாணம் பண்ணியே ஒரு குறையும் இல்லாமல் நடக்குதா? அப்போ அந்த ஒரு குறை என்ன குறை? யாராலும் செய்ய முடியாத, யாராலும் கொடுக்க முடியாத, யாராலும் வாங்க முடியாத ஒரே ஒரு குறை. எந்த குறை? அங்கே குறைன்னா எல்லாமே குறை. அந்த குறையை நிவர்த்தி செய்தல் வேண்டும். இதை வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. ஆக அங்கே குறைவற்ற ஒரு நிறைவான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது? நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அசிங்கம். நீங்கள் உலகம் உலகம் என்ன சொல்லும்? அசிங்கன்னுவான். அது அசிங்கம் கிடையாது, புனிதமான ஒரு மையம். எல்லா ஞானிகளும் வள்ளல் பெருமானும் எழுதுறாங்க. அந்த மையத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க பழைய ஞானம். இது பழைய ஏற்பாடு, வள்ளலார் சொன்னது புதிய ஏற்பாடு. அப்போ இந்த ஸ்தானத்தில் பிராணாயாம அபியாசத்தின் மூலம் முறையான பூரகம், முறையான ரேசகம், முறையான கும்பக பயிற்சி செய்து வந்தால் நம்முடைய சைதன்யம் உண்டாகும். இந்த சைதன்யம் உண்டாகும் ஆகில், சைதன்யம் அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருதம். சைதன்யம் உண்டாகும்போது வீரிய வர்த்தனாக மாறுகிறார். ஒரு ஆணும் வீரியமுள்ள ஒரு பொண்ணாகவும் வீரியமுள்ள ஒரு ஆணாகவும் மாறுகிறார். சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்தில் வீரியவர்த்தனின்னு ஒரு மருந்து போட்டு அனுப்புகிறாங்க கல்யாணம் ஆனவங்களுக்குன்னு. திருமணம் முடித்தவர்களுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. அதுக்கு பேர் என்ன மருந்து? வீரியவர்த்தனி. சாமி வடகரையில் பண்ணுறாங்க, அம்மம்பாளத்தில் பண்ணுறாங்க, 5 ஆசிரமத்துலையும் பண்ணுறாங்க போது. ஆக அந்த மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து திருமணம் ஆனவங்களுக்கு. சைதன்யம் உண்டாகும் வீரியம் கெட்டியாகிறது. வீரியம் என்ன ஆகுது? கெட்டியாகிறது. பெண்ணுக்கும் கெட்டியாகணும், ஆணுக்கும் கெட்டியாகணும். அந்த கருமுட்டை சரியாக உருவாகணும். அந்த கெட்டித்தன்மை இருந்தால் தான் கருமுட்டை சரியாக வலுவாக வரும். அந்த கருமுட்டை சரியில்லைன்னா இல்லை. இங்கே நமக்கும் ஆண் பிள்ளைங்களுக்கும் வீரியம் நீர்த்து போச்சு, பச்சை தண்ணி மாதிரி இருந்தது, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆக இதை மருந்துகளால் பண்ணுறது வேறு, அது உபாய மார்க்கம். உண்மை மார்க்கம் என்னென்னா, ஒரு அபியாசி என்ன பண்ணணும்? ரேசக பூரக கும்பகத்தை இந்த காற்றை பயிற்சி பண்ணணும். பண்ணாருன்னா அந்த மையம் ஓப்பன் ஆகுது, திறந்துடுது. அந்த மையம் திறந்து போச்சுன்னா எல்லா வேலையும் நடக்குது. எழுதுறார், சைதன்யம் உண்டாமாகில் வீரியம் கெட்டியாகிறது. வீரியத்தை கட்டுப்படுத்தினால் சரீரம் என்ன ஆகிறது? திடமடைகிறது.
சரீரம் திடமடைகிறது, உள்ளம் திடமடைகிறது, மனம் திடமடைகிறது, புத்தி திடமடைகிறது, சித்தம் திடமடைகிறது, அறிவு திடமடைகிறது. இவ்வளவும் அங்கே தான் திடமடையுது. ஆக திடமடைகிறது. பெரும்பாலும் இந்த சக்கரத்தில் சைதன்யம் அதே ஆற்றலை சம்பாதித்து கொண்டால் மனிதன் ஊர்த்துவ ரேதஸ்கன் ஆகிறான். சமஸ்கிருதம் ஊர்த்துவ ரேதஸ் அப்படின்னு சொன்னால் அது பாட்டு ஊற்று கேணி நியாயம்னு வளரார் எழுதார். இதுதான் ஊர்த்துவ ரேதஸ் அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு வள்ளலார் சொல்வது ஊற்றுக்கேணி நியாயம். வள்ளலார் எழுதியிருக்கார், படிங்க. ஊற்றுக்கேணி நியாயம்னு எழுதியிருக்கார். அதாவது திருவள்ளுவர் 2 குறளில் எழுதுவார், 2 வடி. தொட்டனை தூரும் மணற்கேணி, களிமண் கேணி இல்லை, செம்மண் கேணி இல்லை, கரிசல் மண் கேணி இல்லை. என்ன கேணி? மணல் கேணி. கேணி எடுக்கும்போது உள்ளே 25 அடி 9 அடி, இங்கெல்லாம் 9 அடியிலே தண்ணி. நம்ம மெயின் ரோட்டில் வீடு இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தான். அங்கெல்லாம் எத்தனை அடி? 19 அடி. இங்கே நம்ம தியான மட்ட வளாகத்துக்குள்ளே 9 அடி. இதே பக்கத்தில் அங்கே போனீங்கன்னா 75 அடி, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா 170 அடி. ஆக இந்த பூமிக்குள்ளே கூட ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே எங்கே எடுத்தாலும் இங்கே நம்ம தியான மட்ட வளாகத்தில் 9 அடியிலே தண்ணி இருக்குது, 9 அடியிலே இருக்குது. இந்த மாதிரி ஊற்றுக்கேணி நியாயம். இந்த உடலில் ஊற்று அங்கே தான் உருவாகும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு. எதை கற்கணும்? கற்றனை தூரும் அறிவு. படித்தா அறிவு வரும்ன்றார். எங்கே படிக்கணும்? எங்கே படிக்கணும்? படிக்க வேண்டிய இடத்துல படிக்கணும். எது பள்ளிக்கூடம்? இதாங்க ஐயா பள்ளிக்கூடம். இங்கே படிச்சிங்கன்னா சிவானந்தர் ஆகலாம், ராமலிங்க சாமி ஆகலாம், கொதப்பை சித்தர் ஆகலாம், அகப்பை சித்தர் ஆகலாம், ராமதேவர் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். ஆனால் இங்கே யாரும் படிக்க விரும்புகிறதே இல்லையே. படிக்கிறோம், இங்கே படிக்கிறோம், படிக்கலான்னு கொஞ்சம் உட்காந்தா கொட்டாவியாக வருது, தூக்கம் வருது. படிக்கலான்னு உட்காந்தா பக்கத்து வீட்டில் டிவி சத்தம் கேட்குது. படிக்கவே முடியலையே. இங்கே படிக்கணும். நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அத்தனையும் இங்கே படிய வைக்கணும். படிஞ்சால் தான் என்ன வரும்? அங்கே தான் தொட்டனை தூரும். தொட்டனை தூரும், தொட்டனை தூரும். தொடணும். எதால் தொடணும்? சுவாச காற்று தான் தொடும். காற்று தான் தொடும். என் சுவாச நீங்கள் படம் பார்க்கலையா? நான் பார்த்துட்டாலே நீங்கள் பார்க்கலையா? என் சுவாச இதை கூட நான் சொல்லணும். பாருங்கள், நிறைய படம் பாருங்கள், தப்பு கிடையாது. ஆமாம். தொட்டனை தூரும் மணற்கேணி. மணல் கேணின்ட்டார். கேணினா சாதாரண கேணி. எத்தனை ஊற்று, எத்தனை அடி மணல் எங்கே கிடைச்சிது? பெருமணலா சிறுமணலா, மண்டலா துண்டலான்னு கேட்பான் நம்ம ஆள். அங்கே மணல், அந்த மணலை பொறுத்து இந்த ஊற்று பிறப்பு இருக்குது. ஆக மணல் கேணி, அதுதான் சொன்னார், தொட்டனை தூரும் மணற்கேணி. அங்கே போய் தொடணும். குறளுக்கு விளக்கம் எழுது இப்போ யாரும் எழுதலை. யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க. இது நாம் சொல்கிறது விளக்கம். வடிவேல் அழகர் குறை என்ன, அவர் பெரிய பாட்டனா அவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. ஏனால் மலரும்? சுவாச காற்றினால் தான் மலரும். எண்ணங்களால் மலரும், நினைவால் மலரும். ஒரு நினைவு உருவானா பசிக்குதே இல்லையா, சாப்பிடணும்னு தோணுதில்லை. நினைவு உருவாகும்போது அனுபவிக்கணுன்ற எண்ணம் வருது இல்லை. இப்போ நினைவு எங்கேருந்து வருது? நெற்றிக்குள்ளே, மூளைக்குள்ளே தான். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வேர்த்திட ஒளிமுகம். பசி வந்தாலும் நெத்தியில் வேர்வை வரும். பசி வந்தாலும் வேர்வை வரும். பசி அடங்க சாப்பிட்டுட்டாலும் நெத்தியில் வேர்வை வரும். இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லையா? இதெல்லாம் எங்கெங்க நாங்கள் பார்த்தோம்? பசி வந்து தான் சாப்பிட்டோம்,
சாப்பிட்டு முடித்தோமா முகத்தை தொடச்சின்னு வேலையை பார்த்தோம். அப்படிலாம் இருக்கப்படாது. ஒவ்வொரு காரியத்தையும் உணர்வோடு செய்யுங்கள், உணர்ந்து செய்யுங்கள். பாத்ரூம் போனால் ஒன்றுக்கு மேலே கவனம் இருக்கணும், வெளியே போனால் வெளியே மேலே கவனம் இருக்கணும். புள்ள படிக்கிறான்னா பக்கத்தில் உட்காந்து புள்ள மேலே கவனம் இருக்கணும். புள்ள மேலே கவனத்தை வச்சுட்டு எங்கேயே பார்த்துட்டு இருக்கிறது. டேய் நான் டிவி பார்க்குறேன் நீ படிப்பா, நான் பாட்டு கேட்குறேன் நீ படி, இவன் என்ன படிப்பான்? இப்போ எல்லா வீட்லேயும் அதான் நடக்குது. கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ணணும், வீட்டில் செலவு பண்ணணும். வயதானவங்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும். வயசாக யாராவது ஒரு ஆள் வேணும்னு தேடும். இந்த நெறியில் போனவங்க தனியாக விட்டா போகிறோம், இருந்துவான். என்னெல்லாம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் பாட்டு கிடப்பேன். துணை வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அப்போ இருந்து பழகியாச்சு. அதுக்கு தான் உங்களெல்லாம் சொல்ல, தினம் காலையில் ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்கீங்க வீட்டில். 1 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் தனிமையாக இருந்து பாருங்கள். எல்லா கதையும் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இல்லை இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் சீக்கிரம் வரலாம், யோகியா ஞானியா. ஏன்னா வீட்டுக்காரே வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க, பிள்ளைங்களே பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிடுவாங்க. மாமனார் மாமியார் கொடுத்து அது படுங்க, அதில் தூங்குது, இல்லை பக்கத்து வீட்டுக்கு போகுது, கதை சொல்லுது விடு. இவங்க ஃப்ரீயாக இருக்காங்க இல்லையா, என்ன செய்யலாம்? மொபைலை வச்சுட்டு நோண்டலாம். அதான் நடக்கும். உட்காந்து தவம் போடணும், தியானம் பண்ணணும். உட்காந்து தியானம் பண்ணணும். அதான் வள்ளலாரே சொல்லிட்டார், அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும், வெகு சீக்கிரமாக வந்துடுவாங்கட்டார். இதில் இந்த சக்கரத்தில் சைதன்யம் சம்பாதித்து கொண்டால் மனிதன் ஊர்த்துவர் ஏதஸ்கன் ஆகிறான். ஆக அற்புதமான மனிதனாக மாறுவதற்கு வழியாக தான். அது எவ்வளவுக்கு உற்பத்தி ஆகுதோ அவ்வளோ நல்லது. அது நமக்கு அந்த இடம் ஊற்று நிறைய வரணும் அப்படின்னா வித்துக்களை பூரா உணவுகளை சேர்க்கணும். இது இல்லறத்தாருக்கு உரிய நெறி. விதைகளாகவே சாப்பிடணும், எல்லா விதை உள்ள பழங்களும் சாப்பிட்டாகணும். இப்போ பார்த்திங்கன்னா விதை இல்லாமல் எல்லா பழமும் வருது. இந்த விதை இல்லாத பழத்தை நம்ம ஆள் சாப்பிட்டு விதையே இல்லாமல் போச்சு. ஆக என்ன பண்ணணும்? விதை உள்ள மாதுளை, விதை உள்ள சீத்தா, விதை உள்ள திராட்சை, காபூல் திராட்சைன்னு ஒன்று கடையில் விற்கிது, உலர்ந்த திராட்சை. கடிக்குன்னா 2 எடுத்து போட்டிங்கன்னா கரகரன்னு உள்ளே இருக்க கீழே தான் வாயில் அடிப்படும் விதை. ஆனால் சில உலர்ந்த திராட்சை வாங்கினீங்கன்னா ரப்பர் மாதிரி நச்சுன்னு உள்ளே போகும். அது உலர்ந்த திராட்சை அல்ல, அது உள்ளே விதை இருக்கணும். அந்த திராட்சை தான் நல்லது. ஏங்க பாயசத்தில் அது போட்டால் நல்லா இருக்காதுங்க. நல்லா இருக்கணும்னு தான் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் நல்லா இருக்கிறோமா? எது நல்லா இல்லைன்னு ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் நல்லது. அதனால் இந்த முதல் சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம், இது மூலாதார சக்கரம், மூலத்துக்கு ஆதாரம் தான். இதில் பிராணாயாம அபியாசம் கண்டிப்பாக வேணும். இதற்கு முன்னாடி ஏமம் சொல்லியிருக்கோம், நியமம் சொல்லியிருக்கோம், ஆசனங்கள் சொல்லியிருக்கோம். குறைஞ்சது ஒரு 14 ஆசனங்கள் தினம் காலையில் ஒரு அரை மணி நேரம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். 85 ஆசனம் நான் பண்ணுவேன், 1 மணி நேரத்தில் பண்ணேன். இப்போல்லாம் எத்தனை மணி நேரம் தான்? ரொம்ப ரிலாக்ஸாக. என்னை யார் கேட்க போகிறாங்க? ஒரு 4 ஆசனம் பண்ணோமா, உட்காந்து ஏதாவது புத்தகம் படிப்பேன், திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். வரைக்காட்டி காலையில் வந்துடுறேன். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆசனங்கள் குறிப்பிட்ட மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு நல்லது. ஆசன பயிற்சியும் தியான பயிற்சியும் தான் உங்களை காப்பாற்றும். ஆசனமும் தியானமும் இல்லை, மூச்சு பயிற்சி பிராணாயாம அபியாசம் வேணும். சுவாமி சிவானந்தர் பிராணாயாம அபியாசம் கொடுத்துருக்கிறார். இந்த பிராணாயாம அபியாசம் பண்ணிவிட்டு நிஷ்டையில் இருக்கணும். இது 2க்கும் துணையாக இருக்கிறது ஆசனங்கள். கண்டிப்பாக ஆசனம் செய்யணும். இது மூலாதார சக்கரத்தில் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். முதல் சக்கரம் தான் போயிருக்கிறோம். இன்னும் எத்தனை சக்கரம் இருக்கு? 8 சக்கரம் இருக்குங்களா? 9ல் 1 போய் இன்னும் 1 இருக்குது பாக்கி. இந்த 1லேயே இன்னும் இருக்குது. யாரெல்லாம் இந்த சக்கரத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? மூலாதார சக்கரத்தை அவ்வை பிராட்டி எப்படி பாடியிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி தானே விநாயகர் சதுர்த்தி. வினா அகர், வினா அகம், வினாய் அகம். வினான்னா எது? கேள்வி. அகன்னா எங்கே? விநாயகர் எங்கே இருக்கார்? உன்னுடைய அகத்தில் இருக்கார்.